அதனுடைய 31வது வசனம், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். நீங்கள் தோற்று போன காரியத்தில் எல்லாம் ஒரு ஜெயம் உங்களுக்கு கடந்து வரப்போகிறது. எந்தெந்த காரியம் உங்க வாழ்க்கையிலே தோல்வியை கொடுத்து கொண்டு வந்ததோ அதிலே நீங்கள் இந்த முறை வெற்றியை பார்க்க போகிறீர்கள். தோற்று போன காரியத்தின் நிமித்தம் மனம் தளர்ந்து போயிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு புலம்பல் இருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடக்கிறது என்கிற ஒரு ஆதங்கம் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஏன் ஆண்டவர் இதை எனக்கு அனுமதித்தார் என்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி கொடுக்க போகிறார். படிப்பிலே தோல்வி, வாழ்க்கையில தோல்வி, பொருளாதாரத்துல தோல்வி, தொழில்ல தோல்வி, குடும்ப வாழ்க்கையில தோல்வி, இன்னும் நிறைய காரியங்கள், வழக்கிலே தோல்வி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்களிலே தோல்வி, இப்படி ஏராளமான தோல்விகளை நீங்கள் சந்தித்து வரலாம். ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். தோல்வியை சந்தித்த உங்க இருதயம் அழுது கொண்டிருக்கலாம். அநேகர் உங்களுக்கு விரோதமாய் பேசினது உங்க இருதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தெய்வம் உங்க வாழ்க்கையிலே தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். தோற்று போனதை நினைத்து சொந்து போகாதீங்க. தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவன் உங்க காரியங்களிலே ஜெயத்தை கட்டளையிடுவார். நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாய் ஜெயம் உங்களுக்கு வரும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தெய்வம், தோற்று போன காரியத்திலே ஆண்டவரே இந்த முறை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் தேவன் அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.